வெல்கம் டு அம்மா பொண்ணு தமிழ் சேனல். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அந்த மலை பாருங்க, அப்படியே பிளெயினாக இருக்கு. இது மாதிரி கிராஸ் மாதிரி தெரியுது. ரொம்ப அழகா இருக்கு. எத்தனை மவுண்டன் எண்ணவே முடியாதுங்க. அவ்வளோ தூரத்துக்கு கண்ணுக்கு எட்டின தூரத்துக்கு மவுண்டன்ஸ் தான் தெரியுதுங்க. இந்த இலையை பொறிச்சு அவங்க டீ மேக் பண்ணுவாங்க. ஸோ இதுக்குன்னு தனியாக ஒரு ஃபேக்ட்ரி இருக்குது பாப்பா. இந்த இலையெல்லாம் பொறிச்சிட்டு போய் அவங்க பண்ணுவாங்க. இதை அரைச்சு அது நிறைய ப்ரொசீஜர் இருக்குதா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வால்பாறையில் மிகப்பெரிய டீ ஃபேக்ட்ரி. ஜெயஸ்ரீ நினைக்கிறேன், ஜெயஸ்ரீ டீ ஃபேக்ட்ரி. ரொம்ப வருஷமாக இருக்குது. ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், செம்ம வியூவில் இருக்கோம். அங்கே பாருங்கள், இங்கே நிறுத்திடுங்க. ஒரு 2 நிமிஷம் நிறுத்திடுங்க. அப்படியே கொஞ்சம் முன்னாடி போங்க. ஓகே, ஸ்டாப் பண்ணுங்க. அந்த கேமரா எங்க இருக்கு? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எங்களுக்கு ரொம்ப லக்கி டே நினைக்கிறேன். யானை பார்த்துட்டோம். பைசன் அங்க போனா அனுப்பி விட்டுருவாங்க. இங்கே நில்லு. பைசன் பார்த்துட்டு இருக்கிறோம். ஸோ இங்க பாருங்க எவ்வளோ பைசன் நிக்குதுன்னு. 1 2 3 4 5 6 7 8. வாவ், வால்பாறையில் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள். ஐயோ, மேலே இன்னும் 2 நிற்கிது. ஒரே நிமிஷம் இல்லைங்க, நான் ஜூம் பண்ணுறேன். அவ்வளோ கொஞ்சம் டிஸ்டன்ஸில் தாண்டா இருக்குது. அவ்வளோ ஸ்பீடாக வர என்ன சைஸு பாகுபலி. அம்மா ஓகே, போயிடலாமா? அதாங்க என்ன சைஸ் பார்த்தேங்க. பாகுபலி. அதான் பாகுபலி. போகலாம். வால்பாறையில் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு அதிகமாக ஹோட்டல்ஸ் இருக்காது. இந்த மாதிரி ரோட் சைட் ஷாப்ஸ் தான் இருக்கும். ஸோ இங்கே நாங்கள் கடலை, பைனாப்பிள் எல்லாம் வாங்கி சாப்பிட்டோம். நூடுல்ஸ் நாங்களே தனியாக சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களே எப்பவும் போல் தனியாக அது ஒரு ஓரமாக ஸ்பேஸ்க்கு வந்துட்டோம். 4 o'clock ஆகிடுச்சு. நாங்கள் போயிட்டு லாங் ட்ரைவ் எல்லாம் போயிட்டு யானை, பைசன் எல்லாம் பார்த்துட்டு திரும்பி நாங்கள் ஸ்டார்டிங் எந்த இடத்துக்கு வந்தோமோ அதே இடத்துல நிற்கிறோம். ஸோ இந்த இடத்துல கொஞ்சம் நின்று சமைக்கிறதுக்கு சேஃப்டியாக பட்டுச்சு. ஸோ அதனால் இங்கே நிற்கிறோம். அதுக்குள்ளே தண்ணி கொதித்து விட்டது. பார்த்திங்களா எப்படி கொதிச்சிருச்சுன்னு. இப்போ நான் அதில் இருக்க ஸ்பைசி மசாலா போட போகிறேன். ஸோ இன்றைக்கி நான் குக் இல்லை, நான் கேமராமேன். நம்மளோட செஃப் மிஸ்டர் நவீன். நான் பண்ணுறப்பா. நூடுல்ஸ்க்கு தேவையான இன்க்ரீடியன்ட் நூடுல்ஸும் அதுக்குள்ள இருக்கிற மசாலா பாக்கெட். அது எங்களுக்கு காரம் வேணுன்றதுக்காக பெப்பரும். இதில் ஃபர்ஸ்ட் தேவையான இன்க்ரீடியன்ட், நம்மளோட சீக்ரெட் இன்க்ரீடியன்ட். இது யாருக்கும் நம்ம சொல்ல மாட்டோம். டாப் ராமன் காரம் பிடிச்சி இல்லை, டாப் ராமன் சொல்ல மாட்டோம். டாப் இந்த டஸ் அப்புறம் ஆல்ரெடி இது வந்து ஸ்பைசி தான் இந்த நூடுல்ஸு. அது பாருங்கள் அதோட கலரே எப்படி இருக்குன்னு. காட்டுங்க, அந்த நூடுல்ஸ் கலர் காட்டுங்க.
ஸோ இது வந்து வேண்டாம் வஷ்ணி, ரொம்ப காரமாக இருக்க போகுது. ஸோ இந்த குளிருக்கு கொஞ்சம் காரமாக சாப்பிட்டா நல்லாயிருக்கும். ஸ்மெல்லே சூப்பராக இருக்கே, தெரிய மாட்டேங்குது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த நூடுல்ஸ் செய்கிறது வந்து எவ்வளோ பெரிய செஃப் வேலை மாதிரி இவங்க 2 பேர் பில்டப் போடுறாங்க. அது பாட்டுக்கும் ஏய் இதெல்லாம் ஓவர்ப்பா. இந்த குளிரில் உங்களுக்கு வேர்க்குதா? ஏன் வஷ்ணிமா? சூடு. வஷ்ணி ஹேர் எல்லாம் களைஞ்சிருச்சு, படுத்து உருண்டு உருண்டு. நல்லா தூங்கிட்டேன். நல்லா காரமாக இருக்கு போல இன்னும். இங்கே தள்ளுங்க, கலர் காட்டுங்க. சாம கொஞ்சம் கொத்தமல்லி மட்டும் எடுத்து போடுங்க, அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும், ஃப்ளேவர்டாக. ஸோ பாப்பா வந்து சர்வ் பண்ணுற போலை வந்து கழுவிட்டு இருக்கிறாங்க. ஓகே, பாப்பா இங்கே பாரு எப்படி கொதித்து கொண்டு இருக்கிறது. ஸோ நூடுல்ஸு சூப்பராக கொதிச்சிட்டு இருக்கு. அப்பா கார சாரமாக இருக்க போது. நாங்கள் ஆல்ரெடி பைனாப்பிள் அப்புறம் நிறைய ஃப்ரூட்ஸ் எல்லாம் கடலை அதெல்லாம் சாப்பிட்டோம். ஸோ இது வந்து ஒரு சின்ன, ஏன்னா இங்கே வந்து ஃபுட்டெல்லாம் அவ்வளோ ஒன்றும் சிறப்பாக இல்லை. ஸோ இங்கே சாப்பிட்டுட்டு நாங்கள் பொள்ளாச்சியில் போய் நைட் டின்னர் சாப்பிட்டுக்கலான் இருக்கோம். கொஞ்சம் ஹையில் வச்சு நல்ல ஒரு பெப்பர். பெப்பர்லாம் போட்டிங்களா? இன்னும் கொஞ்சம் போட்டா? உப்பு போடணுமா? வேணாம் வேணாம் இப்படி போடலாம். அப்படி போட்டால் காரம் ஏறி. ஓகே ஃபினிஷ். ஃபினிஷ் ஆஃப் பண்ணிட்டா? ஸ்டாப் பண்ணி. பிடிக்காது இது. ஏய் ஒயிட் தானே போட்டுருக்கா, எல்லோ போடல. ஒன்லி வெயிட். ஓகே, தலை எங்கள் சர்விங் போடலைங்க. கொண்டா தானே பாப்பா சூடு. கொண்டா தாங்க. ஃபோக் இருக்கா? இதுக்குள்ளே இருக்கு. என்னங்க சத்தம்? ஸோ காட்டுங்க. சாமாங்க சாமாங்க சூப்பரா போதுங்க. சைடில் விட்டுருங்க, கழுவிக்கலாம். அதில் தண்ணி ஊற்றி வச்சிருக்கேன். சூப்பரான நூடுல்ஸ் ரெடி. ஸோ செஞ்சவரே டேஸ்ட் பண்ணட்டும், அப்புறம் நாங்கள் டேஸ்ட் பண்ணுறோம். நல்ல காரமா? இன்னொரு ஃபோக் இருக்கு பாப்பா, அதில் எடு. ஆவி பறக்க நம்மளே தயாரிச்ச நூடுல்ஸ். சூடு வாயில் சூடு வச்சுக்காத. உனக்கு வாய் தரேன், சரியா? நீங்கள் சாப்பிடுங்க. கீரி பார் போட்ல. ஐயோ வஷின் இல்லை. அப்பா ஏங்க பாம்பு இருக்காதா? நீங்கள் கீரி இருக்கு. செம்ம டேஸ்ட்டுங்க. என் புள்ள பசிக்குங்க. நூடுல்ஸ் இங்கே குக் பண்ணிட்டுருக்கா, அங்கே ஒருத்தி சாப்பிட்ருக்குறான். மிச்சத்தை உள்ளே போட்டுரு. அப்படியே நல்லா தண்ணி கொச்சிச்சு, அதையும் உள்ளே போட்டுடா. அது பரவாயில்ல. எங்க எடுத்து காட்டு, நீங்க எப்படி சமைச்சிருக்கீங்க, நான் உங்களுக்கு பார்க்கறோம். ஓகே சூப்பர் சூப்பர். நூடுல்ஸ் நல்லா வெந்து விட்டது. ஆஃப் பண்ணிடலாமா? இல்ல கொஞ்சம் சூப்பியா இருக்கு. சூப்பி நூடுல்ஸ் சாப்பிடுறியா? Yep, I love soupy noodles. நூடுல்ஸ் ரெடி. Yay! அப்படிட்டா? Fine. Be careful. Okay, babe. I'm not going to eat that much. It's okay, I'll try. நான் எவ்வளவு சாப்பிட முடியுமோ சாப்பிடு. Okay. ஓகே Okay. Okay. போக்கட் போ. Finishing touch இதுதான். தண்ணி ஊத்து. Okay.
இதோ நான் கூடையை தூக்கிட்டு போய் பூ பறிச்சிட்டு வந்துடுறேன் மம்மி. பறிக்க நீயும் போகாதே. போக மாட்டேன். அப்பா நூடுல்ஸ் எப்படி இருக்கு பேபி? ஸோ நாங்கள் சமையல் வேலையெல்லாம் முடிச்சிட்டோம். இப்போ அவுட்டோர் கிச்சன் நல்லா சாப்பிட்டோம். காலையிலையும் சூப்பராக சாப்பிட்டோம். ஸோ இது ரொம்ப எங்களுக்கு ஜாலியாக இருந்துச்சு. இது டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ். ஏங்க ட்ராவலிங்கில் சமைச்சு சாப்பிட்டு எப்போவுமே ஸ்டேயிங்கில் நாங்கள் எடுத்துகிட்டு போய் சமைச்சு சாப்பிடுவோம். ஒன் டே ட்ரிப்லேயே சமைச்சு சாப்பிட்றோம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது கூழாங்கல் ரிவர். அங்கே சுழலில் நிறைய பேர் இறந்துட்டனால அந்த இடத்த வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக மண் கல் எல்லாமே போட்டு க்ளோஸ் பண்ணிட்டு இருந்தாங்க நாங்கள் போகிற டைமில். பெருசு இருக்கு மீன். ஏய் ஆமாம், எவ்வளோ பெரிய மீன் இருக்குல்ல. கீழே பாரு வர்ஷினி, தண்ணி நல்லா கிளியராக இருக்கு. எங்க மீன் காட்டுங்க. உயிரோடு இருக்கா? என்னங்க மீன் நம்மளை பார்க்குது. ஃபிஷிங் 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 இன் வால்பாறை. வேற ஒருத்தவங்க பிடிச்சாங்க, நான் பார்க்குறேன். கண்ணா இது பேர் என்ன சொன்னீங்க? குயில். எங்க நிலம் கொஞ்சம் க்ளோஸ்அப்பில் காட்டுங்க. நல்லாவே இல்லை எனக்கு பார்க்க. பிடிக்கவே பிடிக்கல. மீன் சாப்பிட்றல பாப்பா, அதான் ஃபிஷ். இதுதான் நம்ம சாப்பிடுவோம். எனக்கு ஃபிஷ்ஷே பிடிக்காது. நான் சாப்பிடுவேன், நான் பெரிய மீனும் சாப்பிடுவேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வால்பாறையிலேருந்து கிளம்பிட்டோம். 6 o'clock ஆகுது. ஸோ ஆன் த வே டு பொள்ளாச்சி, 59 kilometers இங்கேருந்து. கீழே போயிட்டு நல்ல ஒரு டின்னர் சாப்பிட்டு வீட்டுக்கு கிளம்பிடுவோம். நாங்கள் வந்துட்டு டின்னர் சாப்பிட்றதுக்காக தோப்புக்கடை ரெஸ்டாரண்ட். நிறைய இடத்துல இவங்க போர்டு பார்த்தோம். ஸோ இது வரைக்கும் நாங்கள் இந்த மாதிரி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் இல்லை, இவ்வளோ அட்வர்டைஸ்மெண்ட் வந்து பொள்ளாச்சி சைடில் பார்த்ததே கிடையாது. சரி என்னன்னு ஃபோன் பண்ணி கேட்டோம். தோப்புக்கு நடுவில் ஒரு ரெஸ்டாரண்ட் கட்டியிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. பாருங்கள், ஃபுல்லாக தென்னந்தோப்பு தான். ஒன்று உள்ளார எப்படி இருக்கும் கான்செப்ட்லாம் எனக்கு தெரியல. போய் பார்க்கலாம் வாங்க. உள்ள 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 இங்கே உள்ள போ. வா உள்ள உள்ள வா போ. டேக் எ சீட். எப்படி பாப்பா இருக்கு? சூப்பராக இருக்கா? ரொம்ப நல்லா இருக்கு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் தோப்புக்கடை ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்தோம். ஃபுட்டெல்லாம் சான்ஸே இல்லைங்க, சூப்பராக இருந்துச்சு. வீட்டில் நம்ம அம்மா செஞ்சு கொடுத்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சு. சிக்கனு மட்டனு எல்லாமே. இதில் சூப்பரானதுன்னு பார்த்தா பட்டர் நானும் பரோட்டாவும் தான். சான்ஸே இல்லைங்க. மிச்ச கடையிலலாம் வாங்கினா அது கூட சண்டை போட்டு சாப்பிடணும் பட்டர் நான்லாம். இங்கே சாப்பிட்டதே எங்களுக்கு தெரியல, அவ்வளோ சாஃப்டாக சூப்பராக இருந்துச்சு. நல்லா கவனிச்சாங்க எங்களை. சூப்பரான பிளேஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். சாரி ஃப்ரெண்ட்ஸ், ஃபோன் கீழே விழுந்துருச்சு. பார்த்து. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.